வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போவோம். முருங்கைக்கீரை நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாங்க. இந்த கீரையை ஆஞ்சி எடுக்க பயந்துக்கிட்டு நாம் இந்த கீரையை வாங்கிறதே இல்லை. இந்த மாதிரி முருங்கைக்கீரையை ஆஞ்சி எடுத்தோன்னா எவ்வளவு கீரை இருந்தாலும் சுலபமாக சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். இந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதுங்க. நாம் முருங்கைக்கீரை துவையல் செஞ்சிடலாம். நாம் இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த அளவு 4 பேர்லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். சூடாக சாதத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த முருங்கைக்கீரை துவையலை போட்டு பிசைஞ்சு ஒரு காரப்பொரியலோடு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தோலோடு உள்ள கருப்பு உளுந்தும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லது. இதை மீடியம் ஹீட்டில் அது நல்ல பொன்னிறம் மாற வரைக்கும் நாம் அதை வறுத்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் இதை 2 உடச்சி சேர்த்துக்கலாம். முழுசாக போட்டோன்னா நம்ம வறுக்கும்போது அது வெடிக்கும். 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மீடியம் ஹீட்லேயே அதை வறுத்துக்கலாம். இதை வதக்கும்போது தான் அந்த சின்ன வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகும். இந்த வெங்காயம் பூண்டு வேணான்றவங்க அதை சேர்க்காமையும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பெரிய கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், லேசாக வதங்கினா போதும். இப்போ 1 நிமிஷம் அந்த முருங்கைக்கீரையை வதக்கியாச்சு. இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு பெரட்டினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. தேங்காயை ஒரு பெரட்டிட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த கொத்தமல்லியும் இதோட சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லியை வதக்கிக்கலாம். அவ்வளோதான், அந்த கொத்தமல்லி வதக்கியாச்சு. இப்போது இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி நம்ம சேர்க்குறதா இருந்தால் முதல்லையே உளுந்தம்பருப்பு வறுக்கும்போதே பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு ஓட்டிக்கலாம். அந்த பருப்பு வெங்காயம் எல்லாம் அரைப்பட்டதுக்கப்புறம் நாம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஓட்டிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட அளவாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப வழுவழுன்னு அரைக்க வேண்டாம். துவையல் எப்பயுமே நமக்கு கொஞ்சம் நெருன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த துவையலை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதான், நாம் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இருந்துச்சு. இது நமக்கு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சூடான சாதத்தில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த துவையலையும் போட்டு பிசைஞ்சு ஒரு கார பொரியலோடு சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல சத்தான லஞ்ச் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் புற்றுநோயை எதிர்க்கிற சக்தியும் இருக்குது. அனீமிக்கா உள்ளவங்க கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு கீரை இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் சாம்பார், கூட்டு, பொரியல், சூப்பு, அடை இப்படி செஞ்சு சாப்பிட்றதோட இந்த துவையலும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த முருங்கைக்கீரை துவையல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதோட இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த முருங்கைக்கீரை துவையல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.